பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். நம்முடைய விசுவாசத்தை குறித்து அநேக இடங்களிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியிலே பாருங்கள், மரித்து போன விஷயம் மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் இனி இதற்கு ஜீவன் வருவதற்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால், உன்னுடைய விசுவாசம் உண்டானால் அது கண்டிப்பாக நிச்சயம் அது குறித்த காலத்திற்காக அது பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கு. அது தக்க சமயத்தில் மாத்திரம் அது முளைப்பதற்கு உன்னுடைய விசுவாசம் தேவை. காரணம், நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. காரணம், அந்த விசுவாசம் என்பது நாம் காணப்படாத ஒன்றை குறித்து அது நிச்சயம் சம்பவிக்கும் என்று நாம் ஆழமாய் நம்புகிறோம். அது கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்றது, கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதுபோலத்தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை பரீட்சிக்கும்படியா கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண முடியும். இன்றைக்கும் பூரண விசுவாசத்தோடு உங்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு தேவையான காரியம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஒன்றையும் தீமைக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கேட்கும் போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்க மாட்டார். காரணம், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். காரணம், இன்றைக்கு அல்ல அவர் அறிந்தது, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக, நாம் தோன்றுவதற்கு முன்பதாக பெயரிட்டு பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் என்றால் அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று பூர்ணமாய் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள், மரணித்து 4 நாள் ஆகி நாற்றம் வைத்ததை உயிர்ப்பிக்க அவரால் முடியும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் மரித்து போன, இல்லையென்றால் நாற்றம் வைத்து இனி இதற்கு மேல் எந்த ஜீவனும் வர முடியாது என்று சொல்லி நீங்கள் எழுதலாம், உலகம் இது எழுதலாம், சுற்றத்தார் எழுதலாம். ஆனால் உங்களை விடுவிக்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவர் உங்களை விடுவிப்பார். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரைஸ் தி லார்ட்.